எனக்கு வெரிகோஸ் இருந்தது காலில். ஸ்ரீலங்கனில் மிச்சம் டாக்டர்மார்களை பார்த்து மருந்து எடுத்து ஒன்றும் சரி போகலை. இன்ஜெக்ஷன் தான் எனக்கு கொடுத்தாங்க. வேறு ஆப்ரேஷன் சொன்னாக்கா பெருசாக ஒன்றும்ல, எல்லா இன்ஜெக்ஷன்லாம் சோகமாக்கிட்டாங்க. என் பேர் ஜெயலட்சுமி. நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு வெரிகோஸ் இருந்தது காலில். வெரிகோஸ் இருந்தால் நான் ஸ்ரீலங்கனில் மிச்சம் டாக்டர்மார்களை பார்த்து மருந்து எடுத்து ஒன்றும் சரி போகலை. ஒன்றுமே சரி போகலை. கால் வருத்தம் தான். வெரிகோஸ் ஒன்றும் சோகமும் இல்லை. நீ அதுக்கு பிறகு என்ன செய்ய, எங்கள் கேரளாவில் தம்பி திலகன் இருக்கிறான். அப்போ அவன் தான், தம்பி திலகன் தான் இங்கே வாங்கக்கா பார்ப்போம், இங்கே சோமாக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டுரு. திலகன்ட்ட புஞ்சாது என்ற அண்ணியில் காலம் இங்கே தான் சோமாக்கி இருக்குது. அவங்களுக்கும் வெரிகோஸ் இருந்ததான். அவங்களும் இங்கே தான் சோமாக்கியிருக்காங்க. அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்து தான் என்னை இங்கே கால் சோமாக்குறதுக்கு அட்மிட் ஆக்குனாங்க. ஆக்கி இன்ஜெக்ஷன் தான் எனக்கு கொடுத்தாங்க. வேறு ஆப்ரேஷன் சொன்னாக்கா பெருசாக ஒன்றும்ல, இந்த காலெல்லாம் நரம்பு இந்த கட்டியாக இருந்தது. எல்லா இன்ஜெக்ஷன்லாம் சோகமாக்கிட்டாங்க. அப்புறம் சோகமாக்கின பிறகு இங்கே 3 மாதம் நான் இது பேண்டேஜ் பாவிச்சுக்கிட்டு இருந்தேன். பேண்டேஜ்னு சொன்னாக்கா சாக்ஸ் பாவிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் 3 மாதம். அதுக்கு பிறகு நீ சோகமாகிட்டு, எனக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நான் வேலையெல்லாம் செய்கிறேன், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன் தனியாக, எல்லா வேலையும் செய்கிறேன் நான். எனக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 2 மாதத்தில் கிளினிக் வர சொன்னாங்க இங்கே. எனக்கு அதுக்கு பிறகு வரையலாமல் போயிடுச்சு. அப்போ 1 இயரில் தான் இங்கே வந்தேன் நான். வந்து இனி போய் செக் பண்ணாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இப்போ நல்லா இருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் இப்படி ஒரு வெரிகோஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்க. டாக்டர் சரிமாவுக்கும் நன்றி, கைலாஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் நன்றி, மஞ்சுஷா, பிரியா, இவங்களுக்கெல்லாம் நன்றி, மற்ற ஸ்டாஃப்ஸுகளுக்கும் நன்றி தான்.